عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஃமின்களாக முஸ்லிம்களாக அந்த ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் நிறைந்த உம்மத்தில் அல்லாஹ் நம்மளை பிறக்க செய்யும். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய பயணம் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக வேண்டி என்று இருக்கிறதோ அவருடைய பயணம் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் தான் ஆகும். யாருடைய பயணம் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக இருக்கிறதோ, துனியாவுடைய ஏதோ வஸ்துவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இருக்கிறதோ அவருடைய பயணமாகிறது. அவர் எதற்கு பயணித்தாரோ அதுதான் கிடைக்கும். அவர் எதுக்கு பயணித்தாரோ அதுதான் கிடைக்கும் என்று சொன்னார். எந்த நியத்தில் நீ போறையோ அந்த நியத்தை பெற்றுக்கலாம். கல்புடைய நியத்து தான் அல்லாஹ் தஆலா கவனிப்பதாக பெருமானார் சொல்றார். ஒரு செயல் ஒன்றா இருக்கும், ஒரே செயல். ஒருவனின் சிந்தனையை வைத்து அவன் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேசராக போயிடுவார். இன்னொருத்தருடைய சிந்தனையை வைத்து அவர் மிகப்பெரிய பாவியாக ஆயிடுவார். சிந்தனை ஒன்று தான். கல்பு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மகரிபி தொழுதாங்க, எல்லாம் தொழுதாச்சுலமா? எல்லாம் மகரிபி தொழுதீங்களா? எப்படி நீயத்து வச்சோம்? தக்பீர் கட்டுமா நீயத்து எப்படி வச்சோம்? மகரிபுடைய பரதான தொழுகை 3 ரக்காத் சுபஹானல்லாஹி நோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அப்படியே நீயத்து வச்சோம். இல்லை தொழுகை ஜி உங்க கூட வந்தாங்க. அவங்க எங்கே போனாங்க? மாமாவா? சரி உட்கார். ஜி மகரிப் தொழும் போது நீயத்து நினைத்து நான் அல்லாஹ்வுக்காக மகரிப் தொழுகிறேன். இப்போ இது நம்ம தக்பீர் கட்டியாச்சு, தொழுகை உள்ளே நுழைஞ்சாச்சு இல்லையா? தொழுகையில் உள்ளே நுழைஞ்ச பின்னாடி மீண்டும் சலாம் கொடுத்து வெளியே வரும் வரை தொழுகையில் இருக்கும். சவாபு கிடச்சிக்கிட்டே தானே இருக்கும், நன்மை கிடச்சி தானே இருக்கும். நின்றால் நன்மை, குனிஞ்சா நன்மை, நின்றால் நன்மை, என்னென்ன செய்கிறோமோ நன்மை கிடச்சிக்கிட்டே. சரி, ஒரு தக்பீர் கட்டும் போது நீயத்து வைக்கல, ஜி அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு நீயத்து வைக்கல. அங்கேருந்து அம்மா ஒழிச்சிட்டு வந்தார், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டார். இமாம் குனிய போகிறாருன்னு சில பேர் டக்குன்னு வந்து அல்லாஹ் அக்பர் தொழுகிறார். இது தொழுகை ஆகுமா?
நீயத்து வைக்கல பை, நான் மகரிபுடைய ஃபர்து 3 ரக்காத்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் சொல்லிட்டு தக்பீர் கட்டணும்ல, நீயத்தையே வைக்காமல் வேகமாக ஓடி வந்தார். இமாம் தான் முடிக்க போகிறார். அத்தாமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப். இது ஹௌஃப் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. என்னது அங்கே ஆமனஹும் மின் ஹௌஃப், பயத்தை விட்டு எல்லாம் பாதுகாத்தான். இவருக்கு பயம் வந்துருச்சு, என்ன அவர் ருக்கு போயிடுவாரோ. அவசரமாக ஓடி வந்தார், எதுவும் சொல்ல அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டார். இமாமோட ருக்குக்கு போயிட்டார். இது தொழுகை ஆகுமா? ஆகுமா? நீ தைக்காமல் தொழுதுருக்காரு, தொழுகை ஆகுமா ஆகாதா? சொல்லுங்க பை. ஆகாது. நீ தொழுகை ஆகாது. புதுவர் நீ ஆகுமா? ஏன் என்னம்மா அவங்கள சொல்கிறாங்க, அவர் உதவி செய்யும் போதே மகரிபுக்கு தானே உதவி செஞ்சார். பள்ளிவாசலுக்கு வரும்போதே மகரிப் தொழுது தானே வந்தார். இப்போ கல்புக்குள்ள மகரிப் தொழுவுக்கு வாங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு அவசரமாக வந்தார். உதவி செஞ்சுட்டு வந்து சேர்றதுக்குள்ள ஒரு ரக்காத்து போயிடுச்சு. இமாம் தொழுவு போயிட்டாருனாலும் கல்புக்குள்ள தொழுவு தானே வந்தார் அவர். ஆகவே அதுவும் நீயத் தான், வாயால் சொல்லணும்னு இல்லை, உள்ளத்துக்குள்ளே நீயத்து இருந்தால் போதும். நான் மகரிபுடைய ஃபர்து 3 ரக்காத்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அப்படின்னு வாய் திறந்து சொல்லணும்னு இல்லை. மனசுக்குள்ளே மகரிபு நீ வச்சாலே என்னவாயிடும்? மகரிபாயிடும். ஜி தொழுகை ஆயிருமா இல்லையா? இப்போ அவரும் தொழுகையாளிகள் ஜமாத்தை சேர்ந்துட்டார். சரி, ஒரு செஞ்சு தான் வந்தார். அவருடைய நோக்கம் தொழுகை இல்லை, சும்மா தக்பீர் கட்டுறேன் மனசுக்குள்ளார, மகரிப் தொழுலாம் இல்லை. இப்போ இது மாறிடுச்சு பாருங்க. நான் சும்மா தக்பீர் கட்டுறேன், எல்லாம் ருக்குக்கு போனதோட நான் கிடையாது திட்டு ஓடிடும். ஏதோ ஒரு சிந்தனை அப்படியே வந்து தக்பீர் கட்டுறேன். இப்போ இவர் சிந்தனை வந்து மகரிப் தொழுகலை, சவாப் கிடைக்குமா? எல்லா வருஷம் பண்ணிடுறார், நிம்மறார், சலாம் வரைக்கும் இருந்தாருன்னு வச்சுங்களேன். சவாபு கிடைக்குமா? தண்டனை தான் கிடைக்கும். ஆக்ஷன் பண்ணார், ஆக்ஷனாக பண்ணார், அது எப்படி சவாபு கிடைக்கும்? இப்போ மற்றவர்கள் போன்ற எல்லா செயலையும் இமாமோடு சேர்ந்து தக்பீர் கட்டினார். ஆனால் தொழுகையை நான் தொழுகவில்லை என்ற எண்ணத்தோடு இமாமோடு சேர்ந்து தக்பீர் கட்டினார், நின்றார், குனிஞ்சார். மற்றவர்கள் செய்த அதே செயலைத்தானே அவரும் செய்தார். கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லையே. நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அவருக்கு நீயத்து இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கு நான் தொழுகிறேன். இவர் சும்மா ஆக்ஷன் பண்ணுறேன், தொழுகலாம் இல்லை. அந்த ஒரு கல்பில் ஒரு சின்ன ஒரு நொடி நேரம் நீயத்து, அதனால் ஒன்று இபாதத்தாக மாறிடுச்சு, ஒன்று அதாபாக ஆயிடுச்சு. தொழுகிற டைமில் தொழுகாமல் மகரிப் தொழுகாமல் நேரத்தை போக்கிட்டான், அதாபாயிடுச்சு. இப்போ உன்னுடைய ஒரு சின்ன எண்ணம், 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஒரு சின்ன எண்ணம் இவர் அல்லாஹ்வுடைய வழி ஆகிடுச்சு, அவரை வந்து பாவியாக ஆக்கிடுச்சு. அதுதான் இல்லைங்களா? நோன்பு நீயத்து வச்சோன்னு நோம்பாயிருக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பட்னி இருக்காரு, சஹரில் நீயத்து வைக்கிறாரு, இன்றைக்கி நோன்பு வச்சு நேற்று நஃபிலான நோன்பு காலையில் எழுந்திருக்கிறீங்க, சஹர் வச்சிங்க, இன்றைக்கி காலையில் நோன்பு வச்சிங்க, நோம்பாயிருமா இல்லையா? காலையில் எழுந்திரிச்சிங்க, ஒருத்தர் சஹர்லாம் அவர் சஹர் செஞ்சார், நீங்கள் நோன்பு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சஹர் செஞ்சுட்டார். எல்லாம் சேர்ந்து நீங்கள் நோன்பு வைப்பா, நம்மளால் முடியாதுப்பா அப்படின்ட்டு, தாகமாக இருக்குது, வெயிலாக இருக்குது அப்படின்னு நினச்சார், நோன்பு வைக்கல. ஆனால் இஃப்தார் வரைக்கும் அவர் சமாளிச்சிட்டார், தண்ணிலாம் குடிக்கல. ஆனால் நோன்பு வைக்கலே நீ வச்சார், நோம்பாகுமா இது? அதே மாதிரி தான் பட்டினி. எல்லாரும் மாதிரியும் சஹர் செஞ்சார், எல்லாரும் மாதிரியும் கஞ்சி குடித்தார், வடை சாப்பிட்டாரு, எல்லாரும் மாதிரியும் காலையில் இருந்து தண்ணி கூட குடிக்காமல் கழித்தாலும் இவருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய அந்தஸ்தே, கொடுக்குற அந்தஸ்தே வேற, நோன்பாளியுடைய அந்தஸ்தே வேற. இது சொர்க்கத்தில் ரையான் என்ற வாசல் வழியாக போவாங்கன்னு வருது, பெரிய அந்தஸ்து. நோன்பு வைக்கல, இவர் தாழ்ந்த அந்தஸ்து. எங்கே அல்லாஹ் பார்க்குறான்? செயல், வெளிரங்கு உடல் அமைப்பை விட, செயல்பாடுகளை விட அல்லாஹ் தஆலா எதை பார்க்குறான்?
கல்பை பார்க்கதான். ஜகாத்து ஒருத்தர் அல்லாவுடைய குர்புக்காக வேண்டி அல்லாவுடைய முகப்பத்தில் ஆத்தல்மா அலா ஹுப்பிஹி 500 ரூபா கொடுக்குறார். இவர் அல்லாவுடைய வலி ஆயிடுவார். நான் அல்லாவுடைய முகப்பத்து ஆத்தல்மால அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் யத்தீமம் அசீரா, அல்லாஹின் மேல் கொண்ட அன்பினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவளித்தார், காசு பணம் கொடுத்தார். இன்னொருத்தர் தன்னை காட்டணும்னு கொடுத்தார், ரியாவுக்காக வேண்டி மக்கள் காட்டணும்னுக்காண்டி காசு கொடுத்தார். 2 பேரும் கொடுத்தது 500 ரூபா தான். இவர் ஜோப்பிலிருந்து காசு போயிடுச்சு, அவர் ஜோப்பிலிருந்து காசு போயிடுச்சு. அதை ஏழை வாங்கிட்டு போய் அவரும் உபயோகப்படுத்தினார், இவர் கொடுத்ததை வாங்கிட்டு போய் உபயோகப்படுத்தினார். செயலில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் ரியாவுக்காக அமல் செஞ்ச தண்டனை. ரியானா என்ன பை? பிறர் பார்க்கணும், முகஸ்துதி, தன்னை பெரியாளா கருதணும். இவருக்கு சவாபு, விலாயத்து, அல்லாவுடைய குர்பு, அல்லாவுடைய நெருக்கம். இவர் அல்லா விட்டு தூரம் ஆகிறார். ஒரே செயல் ஒன்று, எங்க ஒரே ஒரு அணு அளவு பாயிண்ட் தான், ஒரே ஒரு சின்ன கோடு. கல்புல என்ன நினைச்ச செயல் ஒன்று தான். ரியாவுக்காக தொழுதார், நரகொண்டான். வைருலில் முசல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராவூன். ரியாவுக்காக தொழுதால், பிறர் பார்க்க வேண்டும் என்று தொழுதால் நரகம் தான். அல்லாஹ்வுக்காக தொழுதா வலியுல்லா. அப்ப நரகத்தையும் சொர்க்கத்தையும் தீர்மானிக்கிறது எண்ணம், நீயத். சின்ன பாயிண்ட், சின்ன கோடு. எல்லா செயலும் ஒரே மாதிரி இருக்கும். ஹஜ்ஜுக்கு போவார், அல்லாஹ்வுக்காக போறார், எவ்வளோ காசு செலவு பண்ணுறார், எவ்வளோ உடல் உழைப்பு. இவரும் ஹஜ்ஜுக்கு போறார், எவ்வளோ செலவு பண்ணுறார், எவ்வளோ உடல் உழைப்பு. ஆனால் இவர் அத்திமுல் ஹஜ்ஜ லில்லாஹ், அவர் லின்னாஸ். எனக்கு வித்தியாசம். அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்கிறார், மக்கள் பாராட்ட ஹஜ்ஜு செய்கிறார். வித்தியாசம் இருக்கு. இவருக்கு சொர்க்கம், அவருக்கு நரகம். இவர் குர்பே இலாஹில போயிடுறார், அவர் புஅதே இலாஹில போயிடுறார். இவருக்கு மகஃபிரத் கிடைக்குது, அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாவம் சேர்ந்துருது மூட்டையில். அதுவரை செஞ்ச பாவங்கள்லாம் கழுவப்பட்டு வருவார். இவர் ஏற்கனவே செஞ்ச பாவத்தில் இது ஒரு பாவத்தை சேர்த்து தான் வருவார். எல்லாம் இங்கே பார்க்க நல்லா இருந்தா கல்பை சரி பண்ணிட்டியான்னு பார்க்க. அந்த சூஃபியாக்கள் செயல்பாடுகளை சரி பண்ணுறதை விட கல்பை சரி பண்ணுறதுல இரவு பகலாக முயற்சி செய்கிறாங்க. எத்தனையோ பேர் செயல்களை சரி பண்ணிக்கிறாங்க, கல்பை சரி பண்ணாதனால அவர் அல்லாஹ் விட்டு தூரம் ஆயிடுறாங்க. சூஃபியாக்களுக்கு பேர் அஹ்லே தில், அஸ்ஹாபுல் குலூப், கல்பு வாசிகள், உள்ளத்தை சீர்திருத்தக்கூடியவர், உள்ளத்துடைய டாக்டர்கள், மனதுடைய டாக்டர்கள்னு பேர் அவங்க. கல்புக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவர்கள். கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி கல்பு ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவர்கள். கல்பு ஒவ்வொருத்தர் கல்வியும் சில கல்வி ஈஸியாக இருக்கும் சரி பண்ணுறது, சில கல்வி முரட்டு கல்வாக இருக்கும். இது மனுஷனில் வியாதி, சில வியாதிகளுக்கு மாத்திரை கொடுத்தா போதும், சில வியாதிக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, சில வியாதிக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஏன் இருக்கா இல்லைங்களா? அதே மாதிரி உள்ளங்களுக்கும் சில உள்ளங்களுக்கு சொல்லி நசீ செஞ்சால் கேட்டுக்குவாங்க, திருந்திடுவாங்க. சில உள்ளங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கணும். சில பேர் வறுத்தெடுக்க வேண்டியதான் இருக்குது. சில பேர் கல்பை மாற்றுறதுக்காக அந்த கால சூஃபியாக்கள் கடும் தண்டனைலாம் கொடுப்பாங்க. என்ன செஞ்சாலும் இவன் தலை தாழ மாட்டேங்குது, தன்னை பெருசாக நினைக்கிற எண்ணம் மட்டும் இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, கல்பில் கையில் கொற்றா கொடுத்து ஒரு பிச்சை எடுத்துட்டு விழா தெருவில். அந்த ஊர்லேயே பெரிய ஆளாக இருப்பார் அவர். பிச்சை எடுத்துட்டோம் வீட்டு வாசலவே, ஐயா அம்மா. யாரெல்லாம் பெரிய பெரிய சூஃபிகளாக, மகான்களாக, அவுலியாக்களாக ஆனார்களோ, எவ்வளோ அந்தஸ்தை அடைந்தார்களோ, எல்லாருமே இந்த மாதிரி அடி உத வாங்காமல் ஆகலை. அடி உதனா அவங்க ஷேகுமார்கள்ட்ட அவர்கள் போட்டு அடக்கி அதை போட்டு நஃப்ஸை போட்டு பிழிஞ்சு எடுத்து தான் என்னவை தஸ்கியா அப்படி தான் வரும். பாதுஷா நாயகம், ஷாஹுல் அமீன் பாதுஷா நாயகம் அவன் ஷேக்கிட்டு இருந்தாங்க. கான்காவுடைய
வேலைகளை விட்டாங்க, விறகு கொன்ற வேலை விட்டாங்க. அஜ்மீர் நாயகம் அவங்க ஷேக்கிட்ட பல ஆண்டுகள் 20 வருஷம் ஆண்கள் சுத்தம் பண்ணுற வேலை, அவங்க எல்லா வேலையும் விட்டுட்டாங்க. ஷேக் கவனிப்பாங்க எதில் அவர் பொறுப்பாக இருக்கிறாரா, ஒரு வேலை கொடுத்தா அதில் கண்ணும் கருத்தமாக இருக்கிறாரா, அப்புறம் தானே இல்மு கொடுக்க முடியும், அவர்கிட்ட ஞானங்களை கொடுக்க முடியும். இல்லை கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேலை கொடுத்தே கூட்டுப்பா மசா கூட்டுப்பாங்கிறோம், கூட்டாமல் போயிடும். வந்து பார்த்தா நைஸாக கிளம்பிடுறீங்க பாதி கூட்டிகிட்டு. நினைச்சிங்களா சர்க்கார் அந்த போயிட்டாங்கன்னு தெரிஞ்சவொன்னே ஆஹா, சர்க்காரை போய் ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் சரி தான், கூட்டுன்னு சொல்லிட்டாங்களே டெய்லி கூட்டிட்டு பாரு அது விளங்கிக்குவாங்க. யார் எந்த வேலையை எப்படி பொறுப்புடன் சேராங்கன்னு பார்க்குறாங்க. யார் ஒரு சின்ன வேலை கூட பொறுப்பு இல்லாமல் அங்கேயே ராகத்து நினைக்கிறாங்க, அவங்க எப்படி போய் மக்களுக்கு ஆயில சொல்லுவாங்க, எப்படி கலிமா பற்றி மக்களுக்கு சொல்லுவாங்க, கலிமாவுடைய சேவை எப்படி செய்வாங்க? அதனால் கல்பை தஸ்கியத்து பண்ணுறதுலேயே ராவா பகலாக அவங்க பாடுபட்டாங்க. என் ஷேகனாய் எல்லாத்துக்கு முன்னாடியும் வச்சு நம்மளோட மாணவர்லாம் உட்காந்துருப்பாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி திட்டுன்னு திட்டுவாங்க மிஸ்கின். பல தடவை குறிப்பாக நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம தனியாக ஒருத்தர் சொன்னாலும் நம்ம பொறுத்துக்கும். 4 பேர் முன்னாடி நம்மளை நீலாம் ஒரு மனுஷனா என்ன பாடம் வைத்தர இல்லை ஆலிம் சாவா நீ எல்லாம் அப்படின்னு நம்மளை சொன்னால் வெக்கமாக இருக்காது, நீ கேவலமாக இருக்காது. நம்மளுக்கு நஃப்ஸை போட்டு குச்சல் 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 நஃப்ஸை போட்டு அடக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அந்த அதுக்கு தான் பாடுபடும். அதுக்கு தான் ரொம்ப நாள் ஆகும். அதுதான் கப்தா ஃபுல்லஹ மன் ஜக்காஹாங்கிறது. எந்த அளவு நஃப்ஸ் ஆயிரும், மனசு எந்த அளவு ஆயிரும், கடைசியில் பரிசுத்த கண்ணாடி மாதிரி ஆயிரும். பரிசுத்த கண்ணாடி மாதிரி ஆயிரும். அதில் சின்ன விளக்கு வச்சாலும் அது ஊரே பிரகாசம். இந்த பை அந்த காலத்தில் சிம்னி விளக்குன்னு வச்சுருப்பாங்க வீடுகளில், லாந்தர விளக்கு சிம்னி விளக்குன்னு வச்சுருப்பாங்க. எஜமானே ஒரு திரி இருக்கும், அதில் நெருப்பத்தை வச்சுருவாங்க, உள்ளுக்குள்ள கீழே மண்டையில் மண்ணெண்ணெய் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி சொல்லி இருக்கும். சின்ன குண்டு விளக்கு இருக்குது, நானும் பார்த்துருக்கேன், சின்ன குண்டு விளக்கு இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெரிய விளக்கும் இருக்கும், அப்படி இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும், கண்ணாடி சரிப்பாங்க. கண்ணாடி எரிஞ்சு விளக்கு எரிஞ்சு என்ன ஆகும், கண்ணாடி ஃபுல்லாக கருப்பாயிடும், ஃபுல்லாக கண்ணங்கரையும் ஒட்டிக்கும். விளக்கு டிம் ஆகிடும். அந்த திரியில் ஏற்றுற மாதிரி இறக்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே கறி பிடிச்சி, அந்த கண்ணாடி கறி பிடிச்சி ஏன் பார்த்துருப்பீங்களா? உங்கள் வயசில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? நானும் சின்ன வயசு அதில் தான் ஓதனது படிச்சதுலாம். கரண்ட் இருந்துச்சு அப்போ, இதனால வீட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். கரண்ட் அடிக்கடி போயிடும், சிம்னி விளக்கு தான் வச்சுருக்கேன் நான், சிம்னி விளக்கு தான் சுத்தம் பண்ணுறது. அதுக்கு சுத்தம் தொடச்சி துணி வச்சு தொடச்சி சுத்தம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன், ஜனாதா அடக்கம் பண்ண நைட்டு கொண்டு போவாங்க, முன்னாடி 2 லாந்தர விளக்கு கொண்டு போவாங்க, ஜனாதா அடக்கம் கொண்டு போவாங்க, கபர்ஸ்தான் அதை வச்சா அடக்கம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. அந்த காலத்தில் நான் இருக்கும்போது கரண்ட் இதுதான் செஞ்சிச்சு, சின்ன வயசில் கரண்ட் இருந்துச்சு. ஆனால் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. கரண்ட் பாதி நேரம் இருக்காது போல் தெரியுது, பாதி நேரம் கரண்ட் இருக்கும் இருக்காது. கபரஸ்தான் அடக்கம் லாந்தர விளக்குன்னு சொல்லுவாங்க, இப்படி அடிப்பாங்க, புஷு புஷு புஷுன்னு அடித்தா முன்னாடி வந்து பெட்ரோமாக்ஸ், அதில் வந்து ஒரு வலை மாதிரி வச்சுருப்பாங்க, அப்படியே பிரகாசமாக எரியும், தெருவே வளச்சமாக இருக்கும். இது பெட்ரோமாக்ஸ் விளக்குன்னு சொல்லுவாங்க. கபரஸ்தானை கொண்டு போய் அதை வச்சு அடக்கம் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்போ தான் அப்படியே ஒளிவு பகல் மாதிரி லைட்டை போட்டுடுறாங்களே, கறி பிடிச்சிக்கும், கண்ணுங்கரையில் ஆயிரும். என்ன செய்வாங்க, அதை சுத்தம் பண்ணுவாங்க. கறி பிடிச்சா விளக்கு டிம் ஆகிடும், திரி ஏற்றுற மாதிரி தெரியுது. நீ என்னதான் எவ்வளோ பெருசாக ஏற்று திரிய திரி மேலே ஏறும். கறி பிடிச்ச விளக்கு வெளிச்சமே தெரியாது, வீடே இருட்டாக தான் இருக்கும். விளக்கை தொடச்சி போடுப்பா அப்படின்ட்டு தொடச்சி சுத்தம் பண்ணி கண்ணாடி பலான்னு ஆக்கி அதை போட்டாங்க. போட்டு கொஞ்சம் ஏற்றினாலே போதும், வீடே வெளிச்சமாக இருக்கும். கொஞ்சம் ஊர் வெளிச்சம் திரி கொஞ்சம் ஏற்றினாலே போதும்,
நெருப்பு கொஞ்சம் நெருப்பு இருந்தாலும் சரி அந்த வீடு அந்த அந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடியுடைய நோக்கம் எதுக்காக கண்ணாடி போடுறாங்க? ஒன்று காற்று நிஜமாக சொல்கிறாங்க பாருங்க, வெறும் திரி மட்டும் வச்சுன்னா காற்று பட்டா அணைஞ்சிடும். இந்த கண்ணாடி எப்படி இருக்கும், கீழே இப்படி குண்டாக வந்து மேலே வந்து சன்னமாக வரும். அந்த காற்று வந்து உள்ளே இறங்காது. என்ன காற்றுல வச்சாலும் விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஒரு நோக்கம் அது. இன்னொரு நோக்கம், சின்ன வெளிச்சத்தை பெருசாக, நீ வெறும் மெழுகுவத்தி வச்சா என்ன வெளிச்சம் வருதோ, கண்ணாடி போட்டு வச்சோடனே அது அப்படியே வெளிச்சம் எல்லா பக்கமும் அடிக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்கள்ல கண்ணாடி, அப்படி இப்போ கொஞ்சோன்னு வெளிச்சம் வச்சோன்னா எல்லா இடத்துக்கும் இருக்கும். கருப்பு பூத்துருச்சுன்னு சொன்னால் அது என்னதான் வெளிச்சம் ஏற்றினாலும் அதுதான் கல்வு. நம்ம கல்வை நீ சுத்தம் பண்ணாமல் அதில் எல்லா ஹசது, கிபுரு, நான் தான் பெரிய ஆள், கர்வம், அது இதுன்னு எல்லா குப்பைமேடும் உள்ளே போட்டு எல்லா குப்பையும் உள்ளே இருக்கு. அதுக்கு மேலே இறை ஞானம் என்கிற கலிமாவுடைய வெளிச்சத்தை ஏற்றினா ஒன்றும் தெரியாது. அதில் ஷேகமார்கள் வெளிச்சத்தை ஏற்றினா பின்னாடி ஏற்றிக்கலாம், திரி பற்ற வைக்கிறது பின்னாடி. அது ஒரு நிமிஷம் வேலை, டக்குன்னு வச்சிடலாம். அது ஒரு நிமிஷத்தில் இறை ஞானத்தை பற்ற வச்சிடலாம். சுத்தம் பண்ணுறதுக்கு தான் ஜாஸ்தி நேரம் ஆகும். எவ்வளோ குப்பை இருக்கோ அந்த அளவுக்கு ஜாஸ்தி. குப்பை கொஞ்சமாக இருந்தால் நம்ம குப்பை மேடுங்கிறாங்களே, குப்பை காடு, குப்பை மேடு, ஊர் குப்பைலாம் லாரிலே கொண்டு கொட்டுறான் பார்த்தீங்கன்னா, அங்கே போய் அத்தர் ஊற்றினா என்ன ஆகும்? ஏற்கனவே செத்த நாய், செத்த காக்கா, ஊருக்கு அத்தனை குழந்தைங்க ஹக்கீஸும் அங்கே தான் கிடக்கும். வை எல்லாரும் ஹக்குன்னு அங்கே தான் போய் கிடக்கும். அங்கே ஹக்கீஸ் பூரா அங்கே தான் இருக்கும். இப்போ அதில் போய் நீ கொஞ்சம் நாத்தமாக இருக்குன்னு ஒரு பாட்டில் அத்தரை கொண்டு போய் ஊற்றிட்டு தெருவே மணக்கமாக்கும். நீ அத்தனை சேர்ந்து நாத்தம் வேணும் என்ன இப்போ மெடுங்கிறாங்களே இல்லை, ஊர் லாரியே கொண்டு ஊர் குப்பையெல்லாம் கொட்டுறாங்களே. அந்த தெருவை வண்டியில் போனாலே நாத்தடிக்கும். பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் முக பற்றி தான் போகணும். ஒரு நாளைக்கு 10 லாரி கொட்டுறான். நம்ம ஆட்டு குடல், கோழி குடலாம், கோழி சுத்தம் பண்ணது எல்லாம் அங்கே தான் கிடக்கு. நாத்தம் குடலை பிடுங்குது. நீ கொண்டு ஒரு பாட்டு அத்தரை ஊற்றணுன்னு ஆஹா அந்த ஏரியாவே மணக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு பாட்டில் அத்தர் இல்லை, தண்ணி டேங்க் மாதிரி ஒரு டேங்க் நிறைய அத்தரை கொண்டு வந்து ஃபுல்லாக அடித்தாலும் சரி அத்தனை சேர்ந்து நாரி. செத்த ஆடு, செத்த கோழி எல்லாம் அங்கே தானே கிடக்குது. அப்போ என்ன செய்யணும் பை? அந்த இடத்த மாசனமாக மாற்ற என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? குப்பையை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும்? சும்மா கொஞ்சம் குப்பையாக இருந்தால் ஒரு நாளில் படி. அது வருஷக்கணக்காக 100 லாரி கொட்டியிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோ நாள் ஆகும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டா கண்ணாடி மாதிரி ஆக்கி போர்டு, இங்கே யாரும் குப்பையை கொட்ட வேண்டாம்னு போர்டு வேறு வச்சு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வேலையெல்லாம் போட்டு இப்போ நீங்கள் ஷெட்யூல்லாம் வச்சு விட்டு பார்த்துட்டு போடுங்க. அப்போ ஷேகமார்கள் க்ளீன் பண்ணுற வேலை தான் தஸ்கியா. யார் யாருக்கு என்னென்ன வியாதிங்கிறத பார்த்தோன்னே தெரியும். சில பேர் திறமையாக இருக்கும், மகா சோம்பேறியாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், நீ இந்த காலையில் போய் சரி தண்ணி ஊற்று, வாழை மரம் நட்டு வை, வெயில் வேலை கொடுக்கணும். சில பேருக்கு அதான் சுறுசுறுப்பாக இருக்கும், தான் தான் செஞ்சேன் அப்படின்னு பெரிய ஆளாக இருக்கும். அவருடைய நற்செயல்கள் எல்லாம் செஞ்சால் சொல்கிறது. அவர் ஏதாவது தப்பு செஞ்சார்னா, என்னவா நான் செஞ்சேன் நீ செஞ்சேன்ட்ட இது இன்னும் பண்ணியிருக்க, நீ பெரிய ஆளா, நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் எல்லாத்துக்கு முன்னாடியும் திட்டுறான்னு திட்டுவாங்க எல்லாரும். அந்த அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கலேன், அப்புறம் கூப்பிட்டு நான் சும்மா திட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அவர் 2-3 நாளாக செஞ்ச செயல் தெரியுமா உனக்கு, எப்படியாப்பட்ட நல்ல மனுஷன் தெரியுமா? அவர் நற்செயல்களை பின்னாடி சொல்லி காட்டுவாங்க. அவர் வந்து உட்காந்துட்டார், எல்லாம் சபையில் உட்காரவே லாயகம் இல்லை, இறுகி போயிருந்துச்சு, போனப்போ உள்ள உட்காந்துருக்கேன். அவர் மனசு உடஞ்சி போய் இப்படியாக அவரை வந்து தர்பியத்தின் பேர் இதெல்லாம் அதில் உள்ள முறை. ஒரு ரமலான் நினைக்கிறேன், ஒரு ரமலான் இருக்கார், ஒரு 1ல் ஆரம்பித்து 27 வரைக்கும் திட்டினாங்க.
டெய்லி திட்டு தான், திட்டு வாங்காத நாளே இல்லை. நினைச்சுக்கிறா கல்யாணம் முடிச்சு மறு வருஷம் திமுந்தா திட்டு, உட்காந்து திட்டு, எந்திரிச்சா திட்டு. உதாரணம் பேசிட்டே வருவாங்க, சர்க்கார் நம்ம பேசுவாங்க, இந்த டியூப்லைட் பாருங்க பார்க்குறீங்கம்மா அப்படின்னு. நான் கீழே டியூப்லைட்டை பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், தலையை எப்படி கீழே போட்டு வந்துருக்கீங்க. ஷேக்குடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை உங்களுக்கு. பாருங்கன்னா பார்க்க வேண்டியதில்லை சார், நீங்கள் என்ன அத்தை பொங்கலுக்கு மரியாதை இருக்கு? நான் சில நேரம் நிஜம் பயந்துருப்பேன். அந்த தெரிஞ்சு யாராவது பார்த்து தான் முடிஞ்சு. வண்ணாத்தி பார்த்தாலும், வண்ணாத்தி கழுதையை பார்த்தாலும், நான் உங்களை பார்த்து பேசியிருக்கேன், அங்கே என்ன சிந்தனை உங்களுக்கு? படி அடுநடிகை போகிறோம். சுபூரிஷா வந்தாங்க, சர்க்கார்ட்ட சுபூரிஷா சொன்னேன், பயங்கரமாக திட்டு கொடுத்துட்டு சர்க்கார் அப்படின்னு. அவர் சொன்னாங்க, சர்க்கார்னா அவங்க சொன்னாங்க, அப்படின்னா உருவாக்குறாங்கன்னு அர்த்தம் பாவங்க, உங்களை உருவாக்குறாங்க, அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு. இந்த மாதிரி அதனால தான் அல்லாஹ் ஜல்லஷாஹு நீ மனுஷனாகணும்னா நல்லடியார்கிட்ட போய் உட்காருன்ட்டான். பொண்ணுமா சார் தர்பீயத்தில் வரணும்ல. இன்னைக்கு பயத்து வாங்கிட்டு செஞ்சிடுறாங்க. எப்பயாவது இருக்கா அவர் அஸ்ஸலாமு சர்க்கார் துவாச்சிங்க நல்லா இருக்குங்களா இல்லைங்களா, கவரில் 500 ரூபா காசை கொண்டு கையில் வச்சுட்டு தண்ணி பாட்டு ஓதி பார்த்துட்டு சரியா பண்ணிச்சு. என்னென்னு 500 ரூபா அதே இல்லை, ஒரு கைலி இல்லை ஒரு ஜிப்பா துணி, தண்ணி பாட்டில் முடிஞ்சு. இதுதான் ஷேக்கு நமக்கும் தொடரும். என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்கும். திரும்ப அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அதில் 6 மாதம் கழித்து பார்த்துக்கலாம். ஒரு நாள் எப்போ போய் நம்ம முழுமையாக அவங்கள்ட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். அப்போ தான் அல்லாஹ்வுடைய ஃபضل தர்பீய செய்வாங்க. அது இந்த மாதிரி நம்ம சூழ்நிலை வெளியில் இருக்கிறோம், நம்ம வர முடியல, போக முடியல, வியாபாரங்கள் அந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க தொடர்புலேயே இருக்கணும். குறைஞ்சபட்சம் அவங்க பயானே கேட்கலாம்ல, டெய்லி பயான் கேட்கணும், தொடர்பில் இருக்கணும். இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தர்பீய செய்வாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வ கூனூ மஅ ஸாதிகீன், சாதிகீங்களோடு போய் சேர்ந்துருங்கன்னு சொல்லுங்க. ஒரே நியத்தம்மா. தண்ணி குடிக்கிறீங்க, தண்ணி எடுமா. ஒரு காஃபிருக்கும் தாகம் தண்ணி குடி தானே செய்வோம். முஸ்லீம் என்ன செய்வார்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த தண்ணீரிலே மௌஜூதா இருந்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. அந்த உணர்வு கொண்டு தண்ணி கையில் எடுத்தோடனே கொண்டு வந்துட்டேன் நினைப்பேன். லா மௌஜூதா இல்லல்லா. இந்த அந்தஸ்து வேற. இந்த அந்தஸ்துக்கு பேர் என்ன? விலாயத்தே ஹாஸைய முகர்ரபீன் அந்தஸ்து. தண்ணியில மௌஜூதா இருந்து நம்ம தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை என்ற உணர்வோடு கொடுத்தா அதுக்கு என்னங்க? விலாயத்தே ஹாஸைய முகர்ரபீன். நான் மையத், நீதான் ஹைய, ஹயாத்தா, நீதான் ஹயாத்தாவுல, நீதான் தண்ணி எனக்கு புகட்டுகிறாய் என்று குடித்தார். எந்த மகாமில் தண்ணி குடிக்கிறார் அவர் விலாயத்தை ஹாஸைய சித்தியகீனுடைய மகாமில் குடிக்கிறார். தண்ணி எடுத்தார். யாரெல்லாம் இருக்கிற கூவத்து எனக்கு சொந்தம் இல்லை ரப்பே, உன் கூவத்தில் வாயில் ஊத்துறது கூவத்து எனக்கு இல்லை, சக்தி இல்லை. இந்த உதடு தண்ணி பாட்டில் பிடிச்சி நாக்கு அசைஞ்சு தண்ணி முழுங்குற கூவத்துக்கு எனக்கு சொந்தம் இல்லை. நீதார போய் குடிக்க வச்ச அப்படி பார்த்தார். அவர் எந்த மக்காமில் இருக்காரு? அவர் சுஹதாக்களுடைய மக்காமில் இருக்கார். அவர் சூஃபியாக்கள் அந்த மக்காமுக்கு மக்காமு சுஹதான்னு பேர் வச்சிருக்கிறார். எந்த உணர்வும் இல்லை, தண்ணி எடுத்தார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹலாலான தண்ணி தான். பிஸ்மில்லா. சாராயம் இல்லை, யார்கிட்டையும் பிடுங்கினது இல்லை, ஹலாலாக காசு கொடுத்து வாங்கின தண்ணி தான். பிஸ்மி சொல்லி குடித்தார். இவர் சாலிஹீன்கள் உள்ளவர், சாலிஹா நல்ல மனிதர், முமினான சாலிஹான மனிதர், சாலிஹீன் சாலிஹாத்தில் உள்ளவர். சின்ன சின்ன விஷயத்தில் அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்தார்.
ஒரே தண்ணி தான். என்னம்மா ஏங்க என்ன வேணுமா? என்னம்மா போயிட்டோம். ஒரே தண்ணி தான். எல்லா மனையும் பதான் மக்காம் எப்படி வித்தியாசப்படுது பாருங்க. அந்த தண்ணி எடுத்து அவனை கடவுள் பேர சொல்லிட்டு முருகா என்ன வெயில் என்ன வெயில் அப்படின்னு தண்ணி குடிச்சான். ஷிர்கில் இருக்கான் அவன். அவுது பில்லாஹி மின்ஹா நக்லே குஃப்ர். அவன் ஷிர்கில் இருக்கான். ஷிர்கில் முஷ்ரிக்கா குடிச்சிருக்கிறான். ஒருத்தன் கடவுள்லாம் கிடையாதுப்பான்னு குடிக்கிறான், காஃபிரா குடிக்கிறான். ஒருத்தர் முஷ்ரிக்கா குடிக்கிறாரு, ஒருத்தர் காஃபிரா குடிக்கிறார், ஒருத்தர் சாலிஹா குடிக்கிறாரு, ஒருத்தர் ஷஹீதா குடிக்கிறாரு. தெரிஞ்சுங்களா? அல்லாஹ் அக்பர். எல்லாம் எங்க நிக்குதுமா? செயல் ஒண்ணுதான். எண்ணங்களை வச்சு எவ்வளவு வித்தியாசம் வருது பாருங்க. எங்கேயோ போயிடுற ஒருத்தர். அதனாலதான் நீங்க சூஃபியாக்களும் நீங்களும் ஒன்னா நினைச்சுக்காதீங்க. இந்த நம்ம தான் சாப்பிட்றாரு, பிறந்து கூப்பிட்டா வர்றாரு, தெருவில் நடக்கிறாரு, கடத்தலுக்கு போறாரு, சாமான் வாங்குறாரு, துணி ஊற்றுறாரு. நமக்கும் அவருக்கு பெருசா வித்தியாசம் ஒன்றும் இல்லையே என்று எண்ணாதீர்கள்ட்டாங்க சூஃபியா. அப்படிதான் நபிமாரில் பார்த்து சொன்னாங்க, மாலிஹாதர் ரசூல், என்ன இந்த ரசூலுக்கு என்ன புதுசாக கொம்பா முளைச்சிக்கிச்சு? எக்குழு தாம எம்ஷீஃபில் சுவா. நம்மள மாதிரி தான் சாப்பிட்றாங்க, நம்மள மாதிரி தான் கடத்தல் வளர்த்துறாங்க, நம்மள மாதிரி தான் உடம்பு சரியில்லாம போது மாட்ட மருந்து எல்லாம் நம்மள மாதிரி தான் சாதாரண மனிதர்கள் மாதிரி இருக்காங்க. அவங்க எங்கேயோ அந்தஸ்து, நபிமார்களையும் அந்தஸ்து இருக்காங்க, நம்ம சாதாரணன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க காஃபிர். புரிஞ்சுங்களா? நம்மள மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மௌலாவோட சதா தாலுக்கில் இருக்காங்க. கல்பு அல்லாவோட இருக்கு, கல்வ களிமாவில் சதா ஊறிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் கல்பு களிமாவில் இருக்குது அவங்களுக்கு. ஒவ்வொரு நொடியும் கல்பு சிந்தனை முழுசும் அல்லாவில் இருக்குது. சிருஷ்டியை மௌஜூதா அவங்க பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு அணுவிலையும் சிருஷ்டி கர்த்தாவை பார்க்குறாங்க, மௌலாவை ஷுஹூது செய்கிறாங்க. அதனால் கடத்திரவில் நடந்தாலும் அவங்க நட வேற, நம்ம நட வேற. தண்ணி குடித்தாலும் அவங்க குடிக்கிறது வேற, நபிமால் குடிக்கிறது வேற, நாம குடிக்கிறது வேற. அவங்க சாப்பிட்டாலும் அவங்க சாப்பாடு வேற, நம்ம சாப்பாடு வேற. உணவு ஒன்று தான், இட்லி ஒன்று தான். அவருடைய அந்த அந்த அமல் வேற, நம்ம அமல் வேற. தொழுதாலும் அவங்க தொழுகை வேற, நம்ம தொழுகை வேற. சஹாபாக்குடைய தொழுகைக்கு நம்ம தொழுகை ஈடாகாது. சஹாபாக்குடைய ஜக்காத்துக்கு நம்ம ஜக்காத்து ஈடாகாது. சஹாபாக்குடைய நோன்புக்கு நம்ம நோன்பு ஈடாகாது. என்னுடைய சஹாபாக்கள் அரை பேரிச்சம்பளம் கொடுத்தது நீங்கள் உஹது மலையளவு தங்கம் கொடுத்ததுக்கு விட மேலானதுன்ட்டாங்க. இதுக்கு அது ஈடாகாது. நீங்களும் கலிமா சொன்னீங்க, அதே கலிமா தான் அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இதென்ன அபூபக்கர் மாற்றி சொல்லியிருப்பாங்களோ? அவங்களுக்கு கலிமா கொஞ்சம் பெருசாக இருந்திருக்குமோ? அவங்க ஆயத்தில் குறித்து தான் கலிமா, அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் பெருசாக ஓதிருப்பாங்க. நம்ம சின்ன கலிமா சொல்றோம். பின்ன உலக மக்கள் கியாமத் நாளைக்கு வரக்கூடிய அத்தனை மக்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும், அபூபக்கர் நாயகத்துடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தாலும் அந்த ஈமானுக்கு அது உயர்ந்தது. இதை விட பல கோடி 100 கோடி மக்களின் ஈமானை விட அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான் மேலானதுன்ட்டாங்க. அப்ப அதே கலிமா என்ன சொன்னாங்க அவங்க? அரே வாயில வந்த கலிமா ஒண்ணுதான், உன் வாயில ஒரு கலிமா ஒண்ணுதான். அவன் கல்புல இருக்கிற சிந்தனை வேற மாதிரி, உன் கல்புல இருக்கிறது வேற மாதிரி. அவங்க தொழுகை ஒண்ணுதான், உன் தொழுகையும் அதே அல்லம் சூரா குல்லுவல தான் ஓதுற, அதே அல்லம் சூரா குல்லுவல ஓதுறாங்க. அவங்க வேற, நீ வேற. மொஹீதீன் ஆண்டகை வேற, நீ வேற. அஜ்மீர் ஹாஜா நாயகன் வேற, நீ வேற. நூரி நாயகன் வேற, நீ வேற. வைசி நாயகன் வேற, நீ வேற. அதுக்கு இது எப்படி ஒன்றாக முடியாது. அவுலியாக்கள் தான், நாம தான் கொஞ்சம் வை. அப்ப என்ன செய்யணும்? கல்புல நீ ஹக்கு தாலாவுடைய சிந்தனையை அதிகப்படுத்த வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கல்புல ஊற வைக்கணும், கல்பை சுத்தப்படுத்து. அப்போ ஷேഖமானுடைய சுஹபத்து அதை நமக்கு உண்டாக்கி தரும். நாமளாக செய்ய முடியாது, நாம செஞ்சுக்கலன்னா. நாமளாக செஞ்சு கொள்ள முடியும்னா அல்லாஹ் தஆலா குனுமா சாஜிகின்னு சொல்கிறான். நீ அங்கே தேடி போனீன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. நீ என்னதான் எல்லா கிதாபுகளையும் கரைத்து குடித்திருந்தாலும்,
ஜி உன்னுடைய ஷேக் ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் சரியாக கிதாபை படிக்காதவராக இருந்தாலும் அவர் ஆலிம்ச பட்டம் வாங்காதவராக இருந்தாலும் அவர்கிட்ட போனால் தான் அவன் கல்வி தசுக்கேத்தான் நினைச்சிங்களா. சில நேரம் ஷேகை படிக்காதவராக இருப்பார், உண்மையாக இருப்பார். முரீது எல்லாத்தையும் கற்றெடுந்த மாபெரும் ஆலிம் ஃபாசில் பெரிய அந்தஸ்துள்ளவராக இருப்பார். நினைச்சிங்களா. ஆனால் அவர்கிட்ட போனால் தான் இவருக்கு கல்வி தசுக்கியத்து உண்டாகும். இந்த உம்மத்தில் அதிகமான அவுலியாக்கள் உம்மி தான். ஏன்னா இந்த உம்மத்துடைய நபியும் உம்மி தான், நபியே உம்மி. அதனால அதிகமான அவுலியாக்கள் உம்மியாக தான் இருப்பாங்க, அதிகமாக எழுத படிக்க தெரியாது. புரிஞ்சுங்களா. அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போய் தான் ஒரு டாக்டர் வந்து ஹார்ட் டாக்டர் இருக்காங்களே, இதய ஆப்ரேஷன் பண்ணுறது சொல்லி இருக்காலம்மா, கார்டியாலஜிஸ்டா. இது வரைக்கும் 1000 பேருக்கு இதயத்தை ஓப்பன்லாம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அதில் அவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். எல்லாம் பார்ட்ஸாக பண்ணிடுவார், ஈஸியாக பண்ணுவார் அவர். வயசு 70 ஆச்சு. எல்லாம் அவரை விட அந்த தமிழ்நாட்டில் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரே இல்லை. இது மாதிரி இப்போ அவருக்கு ஒரு ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு. இப்போ என்ன செய்யணும்? நானே பண்ணிக்க, யாருக்கிட்ட வர நானே பண்ணிக்கிறேன் சார் பண்ணுவாரா? என்ன செய்யணும்? என்ன செய்வாருங்க? வேறு டாக்டர் போகிறார். அந்த டாக்டர் 40 வயசு தாச்சு. இவர் மாணவருடைய மாணவராக இருப்பார். இவருடைய படித்த மாணவர்களுடைய மாணவராக இருப்பார் அவர். என்ன பை, இது 40 வயசு டாக்டர் இருக்காரு, அவருக்கு படித்து கொடுத்தாரு, இவர் மாணவர். ஆனால் அங்கே தான் போகணும், அந்த ஊரில் இருக்கார், அவர்கிட்ட தான் போகணும். சார் இந்த மாதிரி பிரச்சனை சார், எப்போ வச்சுக்கணும் சார் ஆப்ரேஷன்? அப்போ அவர் தான் இவரை படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவார். ஒழிய தானே பண்ணிக்க முடியுமா? முடியாது. பல் டாக்டருக்கு பல்ல கொடுக்கணும், யார்கிட்ட போகணும்? இன்னொரு பல் டாக்டர் போய் தாங்க ஆகணும். அவர் இளம் வயசாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இவர் வயசானவர் இளம் வயசு பார்க்கக்கூடாது, போய் தான் ஆகணும். கண் ஆப்ரேஷன் கண் டாக்டருக்கு யார்கிட்ட போகணும்? இன்னொரு கண் டாக்டர் போய் தான் ஆகணும். வயிற்று ஆப்ரேஷன் எங்கே போகணும்? போய் தான் ஆகணும். அதே மாதிரி நீ என்னதான் படித்த மேதாவியாக இருந்தாலும் காமிலீன்கள் ஷேகுமாருடைய தயவில்லாமல் நீ ஹக்கை அடைய முடியாதுன்றாங்க. பையத்து அதனால ஃபர்துன்றாங்க நீ அல்லாஹ்வை அடைவதற்கு. அல்லாஹ் தஆலா பெரும் ஷேகுமாருடைய சுபத்தை கொண்டு உன் கல்வை சீர்திருத்தி அமைத்து கொடுப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஃதலு ஸிக்ரி